மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ. புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன், புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் என்ன எல்லாரும் இங்கே உட்காந்துக்கிறீங்க? மேல வர வேண்டியதானே? மேல ரூம் கிடக்கு, அங்க போய் கூட எடுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இங்கே நல்லா இருக்குமா, வரண்டாவில் நல்லா மொத்தமாக உட்காந்து கதை பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறத விட்டுவிட்டு ரூமுக்கு தனித்தனியாக போய் படுத்தா நல்லா இருக்கும். கல்யாணம் விடுனா கலகாலம் இப்படி எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசினா தான் சூப்பராக இருக்கும். ஆமாம், இந்த கிளவி இருக்க வீட்டுக்கு இந்த வரண்டாவை பார்த்தாலே சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கும். இதுகளுக்காண்டி நானும் இங்கே உட்காந்துருக்கணுமாக்கும். அதுக்காக தரையில் ஒன்றும் விரிக்காம கூட எப்படியா வரும் தெரியல உட்காந்துக்கிட்டு விறுவிறுன்னு ஏறாது. அதெல்லாம் ஒரு விறுவிறுப்பும் தெரியல, நல்லாத்தே இருக்கு, சூப்பராகும். இந்த தரையில் சின்னசி தெரியலையே, நம்ம வீட்டு தரையில் நல்லா தெரியுது விறுவிறுவிறுவிறுண்டு. இது ஒன்றும் தெரியல, சூப்பராக இருக்குது. சும்மாவே ஒரு தானியை போட்டு படுத்துக்கலாம். அட என்ன எல்லாரும் இப்படி உட்காந்துருக்கீங்க? கீழே வாங்க, மேலே ரூம்ல எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை கேட்க சொல்றேன். எல்லாம் இங்கே உட்காந்துட்டு கலகலன்னு பேசிக்கிட்டு நல்லா இருக்குன்றாங்க, யாரும் மேலே வரலன்றாங்க. ஏக்கா இங்கே சூப்பரா இருக்குக்கா, எல்லாரும் ஜாலியாக இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே தூங்கலாம்க்கா, செம்மையா இருக்கு கதை பேசிக்கிட்டு. அப்படியா? சரி சரி. ஏமா நீங்க 2 ஒரு மாசம் அது நாள் மேலே ரூம்ல வைத்துங்கம்மா, அந்த விறுவிறுப்புக்குள்ள படுத்தீங்கன்னா கை காலெல்லாம் பிடிச்சி இழுக்கும்ல. பெரியம்மா இங்கேயே படுத்துக்கிறோம் பெரியம்மா, நல்லா பெட்ஷீட்லாம் விரிச்சு சூப்பராக ஜாலியாக இருக்கும். எல்லாரும் கதை பேசுவாங்க, கேட்டுக்கிட்டே தூங்குறோம். அங்கே போனால் எரிச்சலாக இருக்கும், மேலே தனியாக போய் நாங்களாக இருக்கணும். இவ தூங்குறதான் தூங்க வேண்டியதானே, நாங்களும் இங்கேயும் தூங்குறேன்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து சொல்கிறா. இதுங்க கிட்ட உட்காந்துக்கிட்டு சும்மா விடிய பேசியே கொள்ளுங்க, தூங்க விடாதுங்க. புஷ்பா நீ கூட மேலே போய் தூங்குறியாம்மா ரூமில் போய்? நான் ரெடியாகத்தே இருக்கேன். நாம மட்டும் தனியாக போய் தூங்குறோம்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது பேசுவாளுங்க போகிறனே. இல்லத்தை இருக்கட்டும் தே, நானும் இங்கேயே படுத்துக்கிறேன் தே. சரி அங்கம்மா, எல்லாருக்கும் காப்பி எப்படி எடுத்து வந்துருவோமா குடிக்கிட்டு எல்லாரும்? ஏக்கா அதான் நான் பார்த்துக்கிறேங்க்கா, நீ மற்ற வேலை என்ன கல்யாண வேலை எது இருக்குது, எது வேலை இருந்தால் சொல்லு, நாங்கள் பார்க்குறோம். அதுக்கான முதல் நாள் நாங்கள் வந்திருக்கோம், அதுக்காக வந்திருக்கோம், வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். என்ன வேலை இருக்குது, ஏது வேலை இருக்குன்னு மாமாட்ட கேளு, எது இருந்தால் செய்யணும். பூவெல்லாம் கட்டி கொண்டு வந்துட்டேன், வேற என்ன வேலை இருக்குன்னு சொல்லி பாரு. அவங்க டீ போட்டு கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது நான் பார்த்துக்கிறேங்க்கா. ஆமாம், எனக்கு ஒரு வேலையும் இல்லை, எல்லா வேலையும் நீங்களே எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே ராணி அடுப்பில் எல்லா வேலையும் அவளே பார்த்துக்கிட்டு இருக்கா, என்னையும் விட மாட்டேன்றா. நீ என்ன நான் பார்த்துக்கிறேன்றா, அப்போ எனக்கு என்ன ஒரு வேலையுமே இல்லை. ஆமாம்மா, அப்புறம் சொந்தம் வந்தோம் எதுக்கு நாங்கள் முதல்ல வந்திருக்கோம், எல்லா வேலையும் நாங்கள் இழுத்து போட்டு பார்க்குறதே வந்திருக்கோம். உனைய வேலை பார்க்க விட்டு நாங்கள் சும்மா உட்காந்து கால அடிக்கிறக்கா வந்தோம். பரவாயில்லை, நம்ம மக ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக பேசாமல் கண்ணுக்கு காணாத சீமையில் கிடந்தா. இப்போ சாதிசானு எல்லாத்துக்கூடையும் இப்படி வந்து இருப்பான்னு நான் நினச்சே பார்க்கல. நான் நினச்சது கடவுள் நடத்தி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நல்லா ஆடம்பெருமா கல்யாணத்தை நடத்துகிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. என்ன இதெல்லாம் பார்க்க அவங்க அப்பந்தே இல்லை. சரி அப்போ எல்லாத்தையும் டீயை போட்டு கொடு, நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு மாமாட்ட போய் வெளியில் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்கிறேன். ஏக்கா ஸ்நாக்ஸ் தான் உள்ள நிறைய வச்சிருக்கேக்கா, என்னமோ மிச்சரு முறுக்கு என்னமோ வச்சிருக்கே உள்ள பலகாரம் போகிற. அப்புறம் என்ன இன்னும் எனக்கு தனியாக வாங்கிட்டு வர சொல்கிறேன், வெட்டியாக கேட்டு போகிறதுக்கா? அது இருக்கு, மற்ற ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு. பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்கு, அங்கே நல்லா வந்து சமோசா பப்ஸ் எல்லாம் சூப்பராக போடுவாங்க, அதை வாங்கிட்டு வர சொல்கிறேன். சுட சுட சாப்பிட்டுட்டு கூட காப்பி குடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஐ அப்பத்தா சமோசா பப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர போகிறாங்க, ஜாலி ஜாலி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வேறு பொம்மி அவங்களாம் கொடுத்தாங்கன்னா தான் வாங்கி சாப்பிடணும், கேட்டெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. உங்கள் அம்மா 2 அடியை போட்டுருவா வந்த இடத்துல. சரி அப்பத்தா, நான் எதுக்கு வாங்கி சாப்பிட்றேன்? அப்படியாக்கா? சரி சரி நீ சொல்லிட்டு வா, நான் போய் காப்பி போட்டு எடுத்து வரேன். எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் போய் பலகாரம் வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். அவங்க எங்கள் அம்மா காப்பி போட்டு வந்துருவா. அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை, பதட்டப்படாம இனிதான வேலை செய்யுங்க. இல்லை நம்ம வீட்டு ஆளுக தானே, தனால பெண்ணை இப்போதான் சாப்பிட்டு அங்கேருந்து வந்திருக்கோம், அதுக்குள்ளே இந்த நாள் பசி எடுத்துச்சா, மெதுவாக செய்யுங்க ஆறாமற. என்ன பூஜை அப்போ வந்துச்சு ஊர்லேருந்து? இப்போதான் பாட்டி, காலையில் தான் வந்தேன். அப்படியா? முடிஞ்சாம்மா படிப்பெல்லாம்? என்னம்மா கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. முடிச்சுங்க பாட்டி, இதுக்கப்புறம் போக தேவையில்லை, இன்னும் எக்ஸாம் அப்போ போனால் மட்டும் போதும். அப்புறம் என்ன, இன்னி புதுசாக தானே இருக்கா கல்யாணத்துக்கு அடுத்து உங்கள் வீட்டில்? ஆமாங்க, இப்போ வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். நல்ல ஒரு பயலாக பார்த்து நம்ம ஏரியாக்குள்ளே பார்த்து கொடுத்துடலான்னு பார்க்குறோம். அங்கிட்ட தெரியாத இடத்துல போய் கொடுத்துக்கிட்டு அவஸ்தப்படுறத விட எங்கிட்ட தெரிஞ்ச இடத்துல கொடுத்துடலான்னு பார்க்குறேன். எப்போத்தா? எனக்கெல்லாம் இப்போ கல்யாணம் வேணாம் அப்பத்தா, சும்மா இருங்க, நீங்கள் வேறு தேவையில்லாமல் எதாவது பேசிட்டு இருக்காதீங்க. ஏமா இப்போ வேணாம்னா அப்புறம் எப்போ முடிக்கிறது? நீ இதுக்கு மேலே என்ன வயசு வரணும், அதான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருங்க. சும்மா இப்போ வேணாம்னு தெரியாதீங்க. அதுக்கு அப்படித்தான் சொல்லுங்க. நல்ல நேரம் கூடி வந்து மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சுன்னா தானாக கல்யாணத்தை வைக்க வேண்டியது, அதில் என்ன இருக்கு? கல்யாணம் பண்ணி என்னத்தை பண்ண போகிறோம்? நான் கல்யாணம் பண்ணி உட்காந்துருக்கேன் பாரு இப்படி, அது மாதிரிட்டேன். நல்ல வாழ்க்கை அமைஞ்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது, இல்லாட்டினா என்னைய மாதிரி தான் உட்காந்துருக்கணும். இந்த கௌசி பாப்பா வந்து இன்னும் காணா, வந்துருவாங்கன்னு சொன்னீங்க. கௌசி பாப்பா நாளைக்கே வருவா, இன்னைக்கு வரமாட்டா அவ்வளோ இருக்கு. அவங்களையும் வீட்டுக்கு வந்திருக்கலாம் பாவம், அவங்கள மட்டும் விட்டுட்டு வந்துட்டான். கூட்டணும் நாங்களே, அவங்க தான் நாளைக்கு வரமாட்டாங்க, சின்ன பிள்ளைய கூட்டு வந்து அங்கே இருக்க முடியாதுட்டாங்க. என்ன செய்யுது அம்மா, இன்னும் ஃபோனே போடலை, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பேசாமல் நம்ம வீட்டுக்கு கூட போயிருக்கலாம், ஜாலியாக இருந்துட்டு வந்துருக்கலாம். இங்கே வந்துட்டு எரிச்சலாக இருக்குது இந்த கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு. எங்கே இந்த பையன் சாப்பிட வரவங்க என்ன அழகான உடந்து போச்சு உப்புமா வர. ஏ கருப்பியா கருப்பியா வாடா, உப்புமா போட்டு வச்சிருக்கேன், காஞ்சிக்கு இருக்கு, சாப்பிட்டு போய் அப்புறம் வேலையை பாரு. அந்த வந்துட்டேம்மா.
என்னம்மா உப்புமாவா? சப்பாத்தி பாத்தி போட்டுக்க வேண்டியதானே? சப்பாத்தி ஓடலாம், நமக்குலாம் அதெல்லாம் போட வராது. அது உன் பொண்டாட்டி தான் சப்பாத்தி நல்லா போடுவா. நமக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு மாவை பணிச்சுக்கிட்டு போட வராது. என்னம்மா அங்கம்மா அங்கே போன் போட்டுச்சுங்களா? நான் எந்த போன் வச்சிருக்கேன்? எவ்வளோ எனக்கு போன் போட போறா? உனக்கு தானே போட்டுருப்பாளுங்க. இல்லைன்னா ராசம் வேண்டிட்டு கேட்டியா போன் போட்டாலும் தானே? என்னோட போனு நான் வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். பணிச்சு என்னன்னு தெரியல, எடுத்து பார்க்கணும். ராசம் வேண்டி வச்சிருக்கேன் புஷ்பா கிட்ட. அக்கா வீட்டுக்கு போனால் உலகமே மறந்து போயிடும். அவளுக்கு குடும்பம் இருக்கதே அவருக்கு, அது உன் பொண்டாட்டிக்கு. அப்புறம் எங்கிட்ட போன் போட போறா? என்னம்மா இப்படி உப்பு போட்டு வச்சிருக்கீங்க? உப்பு கூடி போச்சாக்க? என்கிட்ட நிதானமா போட்டேன், என்கிட்ட கூடி போச்சு போல வருது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ஒன்றும் தெரியல. ஒரு பக்கம் கரைஞ்சி ஒரு பக்கம் கரையாம இருக்கும். என்ன வருதியா? ஏமா முடியல அப்படி சோத்த கூட ஆக்கி வைக்க வேண்டியது நீங்க வாட்டுக்கு. அங்கம்மா குழம்பு வச்சு போனா அந்த கார குழம்பு கூட வச்சு விட்டு போயிருப்பா. 2 நாளைக்கு நல்லா இருந்திருக்கும். சோத்தை மட்டும் வடிச்சு வைக்க வேண்டியதானே? இருக்கு, கார குழம்பு வச்சு விட்டுதான் போயிருக்கா. ஊறுகாய் அழைச்சா, அப்புறம் கார குழம்புலாம் வச்சு விட்டுதான் போயிருக்கா. சோறு பண்ணி வடிச்சு தட்டுமா? சாப்பிட்றியா? வேணாமா, நீ இதுக்கப்புறம் எங்கிட்ட சாப்பிட்றது? காலைல வாக்கலாம். என்ன எழுதிய வயசாகி போச்சுல, ஒரு நிலம் தெரியல. சாப்பிட்டு பார்த்தேன், ஒன்றும் எனக்கு உப்பு சரியா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. என்கிட்ட இதே ஈஸியா இருந்துச்சுன்னு போட்டு கிண்டி விட்டேன். எங்க மாதிரிலாம் சாப்பிட்டுச்சுங்களா? சரசு மாப்பிள்ளை எல்லாம் சாப்பிட்டுச்சுங்களா? ராசம் வாங்கி சாப்பிட்டானா? ஓ வேலத்துலேயே சாப்பிட்டேன். சாப்பிட்டு போய் படுத்துட்டேன். அவங்க என்னமோ காலையில் வாங்கி சாப்பிட்டாங்க சரசு மாப்பிள்ளையும். ஏமா உனக்கே முடியல? இந்த பிள்ளை சரசுனால எனக்கு நாளும் சமைச்சு கொடுக்கலாம்ல. அவரே பாவம் வெளிநாட்டில் அங்கிட்டு கடை கடையில் சாப்பிட்டு பாவம் நாக்கு போய் கிடப்பாரு. வீட்டில் எனக்கு செஞ்சு கொடுக்காம கடையில் வாங்கி கொடுத்துச்சாக்கா. நான் சொன்னோன்னே உன் தங்கச்சி கேட்டுட்டு தான் மறு வேலை வாப்பா. அவ ஒரு சோம்பேறிச்சிருக்கி. அவன் என்னைக்கு வீட்டில் சோறாக்கி குழம்பு வச்சு வீட்டில் குடும்பம் நடத்துறாள், அன்னைக்கு தானே குடும்பம் வழங்கும். என்னாம இந்த பிள்ளை இப்படி இருக்கு, இன்னும் திருந்த மாட்டேங்குது. நாளைக்கு மருமைங்க வர போறாப்புல. நாளைக்கு மருமகனுக்கு தான் கடையில் வாங்கி கொடுக்க தெரியுமாக்கா? நல்லா வந்தா போனா ஆக்கி போடணும், செய்யணும், வைக்கணும். என்ன பழக்கம் பழகுது இந்த பிள்ளை. அது என்ன கழுதியே என்ன செய்ய போறாலும் எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு நாளைக்கு இந்த அங்கம்மா வீட்டில் இல்லை, எனக்கு ஒன்றும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு வேலையை ஓடலை. இன்னும் 2-3 காப்பியை போட்டு கொடுத்துருப்பா, வச்சிருப்பா. நமக்கு இந்த தடவிக்கிட்டு கண்ணும் தெரியாம கடையும் தெரியாம ஒரு டீயை கூட போட்டு குடிக்க முடியல, வைக்க முடியல. இந்த குளிருக்கு பெரிய கன்றாவியா இருக்கு. இந்த கண்ணாடி எப்படி மாறிக்கு வரணும்டா, ஒன்றும் தெரியல. கண்ணாடி போட்டு கூட பார்வை சரியா விளங்க மாட்டேங்குது. சரிம்மா, நாளைக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணிட்டு வேற கண்ணாடி வாங்கிக்கோங்க. சரி சாப்பிடுங்க. தண்ணி வைக்கல, நான் ஒருத்தி மறந்துட்டேன். இது செம்புங்க கூட வச்சிருந்தேன், அது எங்கிட்ட போச்சு. வைக்கிற இடத்துல சிக்காது கழுத. இது செம்பு தானே, இதில் கொண்டு போய் கொடுப்போம். எதில் குடிச்சா என்ன? இந்தாயா தண்ணி. ஏம்மா என்னம்மா அலுமினிய குண்டாவில் போய் தண்ணி வந்துட்டு இருக்கீங்க? செம்புங்கம்மா. என்னடா சொல்ற? செம்பு இல்லையா இது? என் கணக்கு கழுத செம்பு மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. சரி கொண்டாங்க பரவாயில்ல. அம்மா போதுமா? இன்னும் கொஞ்சம் எடுத்து வரட்டுமா? ஏத்தாடி போதும்மா, இதுவே சாப்பிட முடியல. காலையில் என்ன நேரம்டா கிளம்புறது கல்யாணத்துக்கு? நான் காலை தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். எல்லாம் ரெடியாக இருங்க. போயிட்டு வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். நாளைக்கு ஒரு நாளைக்கு தோட்டத்துக்கு போகட்டினா என்ன? வெள்ளத்தில் போக வேண்டியதானே? அதை என்னத்துக்கு சொல்லுவாங்க? அவன் மக கல்யாணம் இருந்தால் அப்படி இருப்பாங்களா, செய்வாங்களா அப்படின்னு சொல்லி. அதை என்னத்துக்கு ஒரு நாளைக்கு போய் முன்னாடி நின்று இது வேலை வெட்டியை பார்த்து செஞ்சு கொடுத்து வர வேண்டியதானே? அப்படிலாம் இல்லைம்மா, நான் போய் என்ன செய்ய போகிறேன்? அது எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறேன், செய்யறதுக்கு வைக்கிறதுக்கு. நம்ம போய் என்ன செய்ய போகிறோம்? சும்மாதே உட்காந்துருப்போம், போர் அடிச்சு கிடக்கும். அந்த பிள்ளை வேற, நான் எனக்கு பரம்பு வேறையா? எல்லாம் ஒன்றுதேன். சின்ன பொண்ணு ஒன்றுதேன், பரம்பு ஒன்றுதேன். அப்படிதான் நினைக்கிறேன் நானே. சரி அப்போ காலத்தில் போயிட்டு வா. வெள்ளத்தில் கிளம்பி போயிட்டு வந்துடுவோம். அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுவோம். சரிம்மா நீங்கள் போங்க. நீங்கள் போய் படுத்துக்கங்க, நான் எடுத்து கழுவி வச்சுக்கிறேன். பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்காண்டே பேர் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. மருமக மட்டும் எனக்கு நல்லா அமையலைன்னா என் நிலமை எனக்கு ஆகுறது. இந்த இப்படி கண்ணும் தெரியாமல் கடையும் தெரியாமல் இப்படித்தனால தடவி கிடைக்கும். ஒரு வேலை வெட்டி செய்கிறாளா? ஒரு அண்ணனுக்கு சோறை போட்டு வைக்கிறாளா? எதுக்கும் லாய்க்கு கிடையாது. ஒரு நாளைக்கு அங்கம்மா வீட்டில் இல்லை, வீடே களை இல்லாமல் கிடக்கு, ஒரு மாதிரி அமைதியாக கிடக்குச்சு. ஏங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு என்ன செய்யறது? போய் செய்முறைன்னு செய்யணும்ல. ஆமாம், என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கையில் காசையும் காணோம், நீங்க காணா. என்னங்க எப்படி சொல்றீங்க? நீங்க ஏதாவது ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் பேசாம இருக்கேன். நாளைக்கு சும்மா போயிட்டு வர முடியும், கல்யாணத்துக்கு அசிங்கமா இருக்காதா? நானும் எது ரெடியா இருந்தேன், பார்த்தேன் ஒன்றும் அமையல காசு. சரி முதல் கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம், 2வது ஒரு கையில் கொடுத்துக்குருவோம் போய். ஆமா, சும்மா கல்யாணத்துக்கு போனால் நல்லாவா இருக்கும்? அசிங்கமா போய் சோத்தை தின்ட்டு வர முடியுமா இருக்கும்? ஜெயமரை செய்யாம நீங்க வேற. அப்புறம் என்ன செய்யறது? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ ராத்திரிக்குள்ள என்னத்தை ரெடி பண்ண முடியணுமா? சரி நாளைக்கு காலையில கல்யாணத்துல இந்த வலையில கூட கழட்டி தரேன், ஏறமா அடவு வச்சுட்டு வாங்க. எனக்கு நான் பொருளை செஞ்சுருவோமா இல்லை காசை செஞ்சுருவோமா? என்னது வலையில அடவு வைக்கவா? பேசாம நீயும் ஒருத்தி. அது உன் கையில இருந்து கழட்டக்கூடாதுன்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். நான் சும்மா அவனை வலையில கழட்டி தரேன், வலையில கட்டு தரேன், இந்த மாதிரி பேசுறத முதல்ல ஸ்டாப் பண்ணியே. ஏங்க கஷ்டத்துக்கு தாங்க நாங்கள் அடவு வைக்கிறதே வச்சிருக்கோம். அதை அப்புறம் வைக்காம இருக்கணும், என்ன செய்ய முடியும்? ஒருத்தவங்க இப்போ கடனை வாங்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். வேணாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பேசாம இரு. நகை நட்டை அடவு வைக்கிற பழக்கமாக வைக்கக்கூடாது. இப்போதையும் பூராத்தையும் திருப்பி வச்சிருக்கோம். பழையபடியும் கொண்டு போய் வச்சோம்னா அப்படித்தான் தேவையில்லாமல் அப்புறம் உங்கள் அண்ணன் வேலை சத்தம் போடுவாப்புல. பொண்ணு நம்மனா பூரா நகையை நான் கொண்டு போய் வைக்க போகிறேன். இப்படி நகை இருக்குல்ல, வலையில மட்டும் தான் வைக்க சொல்கிறேன். இன்னைக்கு அவசரம் கொண்டு போய் வலையில வைப்போம், நாளைக்கு கொண்டு போய் தோட்டம் வைப்போம், அப்புறம் நெக்லஸை வைப்போம். அப்படி ஒன்றுனா வச்சுக்கே இருக்கிறதா? நகை வைக்கிற பழக்கமே இருக்கக்கூடாது. பேசாம ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், நகையை சேர்க்கத்தையும் பார்க்கணும். சரிங்க, இப்போ என்னதான் செய்ய சொல்கிறீங்க? இப்போ நாளைக்கு எதுவும் செய்யலை, நானும் கல்யாணத்துலாம் போட அசிங்கம்மா. சரி கண்ணை மூடு. கண்ணை மூடவா? இவர் என்ன சொல்றாரு? எனக்கு கண்ணை மூட சொல்றீங்க? மூடு சொல்றேன்.
ம் மூடியாச்சு. கண்ணை திறக்கலாமா? அட இருடி, அவசரப்படாத. நான் என்ன கௌசி பாப்பாவா போய் சொல்றதுக்கு? அம்மா உண்மையிலேயே கண்ணை மூடியிருக்கேன். இப்ப கண்ணை திறந்து பாருங்க. என்னங்க இது மோதிரம்? செய்மறிக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னீல, அதே மோதிரத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். அட பாவி, எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு சும்மா பஞ்சப்பாட்டு படிக்கிறீங்களாக்கும். சரியான ஆளுங்க நீங்க. சும்மா இருக்க கௌசி, உனக்கு இல்ல இது. சின்ன பொண்ணு அக்கா இருக்கால, அவளுக்கும் அந்த மாமாவுக்கும். நல்லா இருக்கா டிசைனே? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குங்க. எம்புட்டு இது? எத்தனை கிராமு? ரொம்பலாம் இல்லை, வெயிட்லாம் கம்மிதான். மாப்பிள்ளைக்கு ஒரு 3 கிராமு, பிள்ளைக்கு ஒரு 2 கிராம், மொத்தம் 5 கிராமில் வர மாதிரி எடுத்தேன். இதே மாதிரி சோடி மோதிரமாம்ல, எல்லாம் சேர்த்து பேர் மோதிரம்னு சொல்லி வைக்கிறாங்க. சரி, அதை 2 பேத்துக்கும் போட்டால் தான் நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு போட்டு ஒருத்தருக்கு போடாமல் நல்லாவா இருக்கும்? அவங்களும் எங்கிட்ட சொந்தக்காரவங்கள போயிட்டாங்க. நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அழகா ஒரு கல்லு வச்சு சூப்பரா அழகா இருக்கு டிசைனு. என்ன இன்னும் போய் தூங்கலையா? காலையில் கல்யாணத்துக்கு போகிறது இல்லையா? என்ன உட்காந்து கதை வச்சுக்கிட்டு புருஷன் பண்ணாட்டியா? வாண்டே, நீ தூங்கலையா? எத்த இங்கே பாருங்க, மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்காருங்க மகன். நாளைக்கு சின்ன பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும். என்ன ஒரே வலுவலுன்னு இருக்கு, டிசைனே இல்லாமல் ஒன்று முழுக்குன்னு. ஏமா, இப்போ இருக்க பிள்ளைகளுக்குலாம் இப்படி தானே பிடிக்குது, வலுவலுன்னு தானே போடுதுங்க. அது நம்மள மாதிரி என்ன டிசைன் வச்சா போடுதுங்க? எம்பிட்டு இது? எத்தனை கிராமு? 5 கிராம்மா மொத்தம் சேர்த்து. ஆத்தே 5 கிராம் வந்துருச்சா? எம்பிட்டாச்சு 5 கிராமுக்கு? அது 40 சில்லரை வந்துருச்சுமா. ஏத்தாடி ஆத்தே, ஏன்டா நகை எடுத்த? செய்முறை செய்ய வேண்டியதானே? நாம இன்னைக்கு விலையை கூட போட்டு எடுத்து கொடுப்போம், நாளைக்கு அவ செய்யறப்ப எப்படி விற்குமோ தெரியாது. நகை அதே மாதிரி செய்யணும்ல. தேங்காய் விலையெல்லாம் இருக்க கூடிக்கிட்டே போகும். அவங்க திருப்பி எடுத்து கொடுத்தாலும் இதை விட அதிகமாக போட்டு செய்யணும். அவங்க என்ன சும்மா ஓசியாவா செய்யறோம்? நம்ம அந்த அக்கா நம்ம எங்க கல்யாணத்துல வந்து செஞ்சிருக்கலாம். அங்கம்மா அக்கா வந்து இவருக்கு மோதிரம் போட்டிருக்குல்ல. மோதிரம் போட்டா அது அவங்க வீட்டுல விசேஷம்னா செய்யலாம், இதை அக்கா வீட்டுல விசேஷம் தானே, அதுக்கானது யோசிச்சேன் செய்முறை செஞ்சுக்கலாம்னு. நீங்க வேறத்த அதெல்லாம் அந்த அக்கா சூப்பரா செய்வாங்க. அங்கம்மா அக்கா காட்டில இந்த அங்கம்மா அக்கா செய்முறை எல்லாம் கரெக்டா செஞ்சிடும். எங்கோ போய் செஞ்சா இங்கிட்டு புஷ்பா அவங்க அம்மா அவங்ககிட்ட பொண்ணை கொடுத்துருக்காங்க, பொண்ணை எடுக்கிறாங்க. எங்கோ போறாங்க செய்யாம. நீ செஞ்சு வச்சா நாளைக்கு செய்வாங்கல்ல. நாளைக்கு நம்ம கௌசிக்கு ஒரு விசேஷம்னா செய்யாமையா போறாங்க? நான் அதுக்காக சொல்ல வரல, அப்படிலாம் சொல்ல வரல. அவ செய்யாம எங்க போறா? அவருக்கு வசதிக்கு அதான் செய்யாம இருப்பா. இல்ல காசுண்டா 50,000 கூட மதிப்பு அள்ளி விட்டுக்கலாம்ல. இது மோதிரத்தை போட தெளிவாகுது, அதுக்காக சொன்னேன். சரிம்மா, இப்ப போற நகை நட்டு தானே போடுறாங்க பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கு. காசை வச்சது என்ன செய்ய போகுதுங்க? இதுனா ஒரு 50 வருஷமா கையில ஓட்டுக்குறீங்கல்ல. சரி இப்போ எடுத்து வச்சுட்டு படுத்துங்க. காலைல வெள்ளத்துல கிளம்பணும்ல. அப்புறம் ராணி வீட்டுல இன்னைக்கே போயிட்டாங்க அவ்வளோ புறாமேவும். நாம தான் நாளைக்கு போறோம், வெள்ளத்துல நான் போகணும்ல. ஆமா சொல்லிட்டுதான் போனேன். நம்ம அந்த இவளை வச்சுக்கிட்டு எங்கிட்டு போய் இருக்க முடியும்? இவ சும்மா இருக்க மாட்டாளே, நோண்டி கெடுத்து போடுவா, வீட்டை போய் தலாலாக்கி விட்டுருவா. தூக்கம் கண்ணு சொருகுது. சரி, எங்க அவ காயத்ரி போய் படுத்துட்டாளா? அவ படுத்துட்டா பாதியம்மா. உங்க அம்மாவுக்கு யாருக்கும் செய்யணும்னா மனசே வராது. ஐயோ காசே கையை விட்டு போகுதேன்னு கவலைப்படும். அப்படிலாம் இல்லை வள்ளி. அம்மா என்ன சொன்னாங்க, 50,000 கூட மதிப்பா செஞ்சு விட வேண்டியதானே, இது பொருள்னா கண்ணுக்கு தெரியாம இருக்குமே அப்படின்றாங்க. ஏன் கண்ணுக்கு தெரியாம போகுது? பொருள் மேடையில போட்டு போட்டோ அடுப்போமே, தெரியாம போயிருமாக்கும். சரி அதெல்லாம் பாத்துக்கலாம். போ பாப்பா போய் தூங்க போய் தூங்குவோம், விளையாண்டுல கிளம்பணும்ல. ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கங்க. சாரிங்க, 2-3 நாளா ரொம்ப உடம்பு முடியலங்க அங்கம்மா அக்காவுக்கு. அதனால வீடியோ போட முடியல, மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சீக்கிரமே உடம்பு நல்லா ஆயிடணும். ரொம்பவே டயர்டாக இருக்குன்றதுனால அவங்களால வீடியோ ரெடி பண்ணவே முடியலங்க. வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ரெடி பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் கொடுங்க. கொஞ்சம் அங்கம்மாவுக்கு உடம்பு முடியன்றதுனால அவங்களால நேம் வந்து ரீட் பண்ண முடியல, கொஞ்சம் கொஷின்ஸு கேட்க முடியல. கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் 1 வீக் கழித்து பழைய மாதிரி திரும்ப கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கலாங்க.